அண்மை செய்தி சிவகங்கை மாவட்டம் இளைஞர் ஆகாஷ் லாக்அப் மரணம் தொடர்பாக ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல் ஆய்வாளர் திலீபன், சார்பு ஆய்வாளர் குகன் மற்றும் காவலர்கள் 4 பேர் என மொத்தம் 6 பேர் இந்த சம்பவத்திற்கு காரணமாக நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிஐஜி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் காவலர்கள் விசாரணையில் இளைஞர் ஆகாஷ் கொலை செய்யப்பட்ட நிலையில் லாக்அப் மரணமாக இது கருதப்பட்டது. இந்நிலையில் இந்த சம்பவத்திற்கு காரணமான ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் உட்பட 6 காவலர்கள் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர் ஆகாஷ் மரணத்திற்கு காரணமாக கருதக்கூடிய 6 காவலர்கள் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி இரு இளைஞர்களை வெட்டிய வழக்கில் ஆகாஷ் மற்றும் குணா என்ற 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணையின் போது ஆகாஷ் என்ற இளைஞர் தப்பித்ததாக தப்பி ஓடும்போது கால் முறிவு ஏற்பட்டதாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி அவரது இறந்ததில் பெற்றோர்கள் அவரை போலீசாரை அடித்து அவரை துன்புறுத்தி தான் இவரை கொலை செய்தார்கள் சொல்லி கிட்டத்தட்ட மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் 5 நாட்களாக தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வந்தது. இவ்வழக்கம் பாத்தீங்கன்னா டிஐஜி உத்தரவின் பேரில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் ஒரு பக்கம் விசாரணை நடத்தி வந்த பொழுதும் மதுரை கோர்ட்ல அவரது தந்தை வழக்கு தொடர்ந்துனா அந்த வழக்கானது பாத்தீங்கன்னாக்கா அது விசாரணை செய்த நீதிபதி 4 வழிச்சாலையில் போராட்டம் நடத்துவது மக்களுக்கு இடையூறு ஏற்படும், அதனால் உடனடியாக அந்த சாலை மறியலை கைவிட்டு பழைய பேருந்து நிலையத்தை தங்கள் போராட்டத்தை தொடரலாம்னு சொல்லி மதுரை நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த நிலையில அவருக்கு அவருடைய பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்ததுல பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு கிட்டத்தட்ட 28 இடங்கள்ல காயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தலையில் மூளையில சிறிது ரத்த கசிவும் இருந்திருக்கு, கால் முறிவும் ஏற்பட்டிருக்குங்கிறத மருத்துவ அறிக்கையில வந்திருந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று டிஐஜி ஒரு உத்தரவு இருக்காரு. ஆய்வாளர், சார்பாய்வால் உட்பட 6 காவலர்களை பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு டிஐஜி உத்தரவு. இது பாத்தீங்கன்னா சிவகங்கையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.